அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, தொடர்ந்து நிறைய ஆன்மீக விஷயங்களை பார்க்குறோம். இன்றைய பதிவில் 12 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதிக்கும் பாலாரிஷ்ட தோஷம். இந்த பாலாரிஷ்ட தோஷம் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன தொந்தரவு பண்ணும் தெரியுமா? அடிக்கடி உடல்நல கோளாறு ஏற்படும். நான் இப்போ சொல்கிறது 12 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான். அடிக்கடி உடல்நல கோளாறு, அடிக்கடி நலுங்கி போதல், அந்த குழந்தையுடைய உடல் தேரவே தேராது. எவ்வளவு சாப்பிட்டாலும், சில குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க, எது சாப்பிட்டாலும் வாந்தி வர்றது, வயிற்றுப்போக்கு போகிறது, இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அல்லது அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்காது, எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கும், இரவில் தூங்காது, அழுதுகிட்டே தான் இருக்கும், எதை பார்த்தாலும் பயப்படும். இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் பாலாரிஷ்ட தோஷம் இருந்துச்சுன்னா ஏற்படும். இந்த தோஷம் எதனால் ஏற்படும்னா ஜாதக ரீதியாகவும் ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தாயினுடைய கர்ம வினை முதல் 3 ஆண்டுகளுக்குள்ள தாயின் கர்ம வினையாலும் 3 ஆண்டிலிருந்து 12 வயது வரை தந்தையின் கர்ம வினையாலும் இந்த பாலாரிஷ்ட தோஷம் ஏற்படுகின்றது. இந்த பாலாரிஷ்ட தோஷம் உங்கள் குழந்தைக்கு தாக்காமல் இருக்க, இந்த தோஷத்தால் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராமல் இருக்க நரிமிரட்டி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. அந்த நரிமிரட்டி மூலிகையை முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி எடுத்து அதை குளிசமாக, அதாவது ரட்சையாக கட்டி குழந்தையின் இடுப்பில் அல்லது கையில் அல்லது கழுத்தில் கட்டி விட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பாலாரிஷ்ட தோஷமும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும். எங்களது அறக்கட்டளை இந்த அற்புதமான நரிமிரட்டி ரக்ஷை இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் குழந்தைகளுக்கு வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தையோட பேர், வயது, ராசி, நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். மற்றும் அந்த ரக்ஷை எப்படி கட்டணும், எத்தனை நாளைக்கு கட்டியிருக்கணும், எப்படி எடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.